यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। हे 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 हे, आजा उसे तू चख ले, चख के देख ले। எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படி அமைதியோடு உட்காரும்படியாய் கேட்கிறேன். Praise be to God, wonderful God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. உங்களோடு கூட முக்கியமான வார்த்தைகளை பேசும்படியாக கடந்த 2 நாட்களும் நான் முயற்சி செய்தேன். முதலாவது நாளிலே நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்கிற தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையில் பேசினேன். நேற்றைய தினத்திலே இப்படி செய்யாமல் போனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லுகிற அந்த பாவம் என்ன என்பதை குறித்து விளக்கமாக தெளிவாக உங்களோடு கூட நேற்றைய தினத்தில் பேசினேன். இன்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான செய்தியை ஆண்டவருடைய இதயத்திலே போட்டதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் தெளிவாக காண்பித்து கொடுப்பதற்கு போதுமான நேரம் இல்லாவிட்டாலும் கர்த்தரமோடு கூட தெளிவாக சில காரியங்களை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேகமாக சில வசனங்களை மாத்திரம் வைத்து விட்டு போக விரும்புகிறேன். அதற்கு அடிப்படையாக 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை முதலாவது வாசிக்க போகிறோம். தேவனை அறியாதவர்களுக்கு 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும்
நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு பேச போகிற செய்தி கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு மன கலக்கத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்றாலும், வேத வசனத்தை தெளிவாக உங்கள் மத்தியிலே வைத்து நீங்களும் நானும் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதற்காக ஓட வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்திவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நித்திய நியாய தீர்ப்பு. நன்றாய் கவனிங்கள். ஏன் நான் அந்த நித்திய நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நியாய தீர்ப்பை குறித்த ஒரு தெளிவான செய்தியை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஐயா, அம்மா, எல்லா மதத்தினரும் ஒரு காரியத்தை நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள்? என்றைக்காயிலும் ஒரு நாள் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை எல்லாரும் நம்பினாலும், அவ்வப்போது உலகத்திலே அழிவுகள் ஏற்படும் போது, அது ஒரு சுனாமியாக இருக்கலாம், அல்லது ஒரு பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு மின்னல் தாக்கி பல இடங்கள் அழிகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு சூறாவளி புயல் அநேகரை கொன்று விடுகிற காரியமாயிருக்கலாம். இயற்கையின் சீற்றத்தை மக்கள் பார்த்து, ஐயோ இதுதான் நியாய தீர்ப்பு, இதுதான் தண்டனை என்று சொல்லுகிறதை நீங்களும் நானும் கேட்டிருந்தாலும், வேதத்தின் அடிப்படையிலே இவைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய கண்களை திறப்பாராக. அநேக உதாரணங்களை பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய கவனத்தை தமது பக்கமாக ஈர்த்து வைத்துக் கொள்வாராக. ஐயா, நியாய தீர்ப்பை குறித்து சில காரியங்கள் தெளிவாக தெரியாதபடியினால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குழம்பலாம். நியாய தீர்ப்பு யாருக்கையா? நியாய தீர்ப்பும் நித்திய ஆக்கினையும் யாருக்கையா என்பத கேள்விகளுக்கு தெளிவான ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில வைக்கும்படியாக இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் என்னை உணர்த்தி இருக்கிறார். அதனை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த பகுதியிலே 2 பேரை அடையாளம் காட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். 2 பேரை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். வாசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனத்தை, 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறியாத ஒரு கூட்டம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். 2 கூட்டத்தை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அவர்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டாகிற அழிவின் தண்டனை குறித்து 10வது வசனத்திலே வாசித்தோம். அப்போ 2 கூட்டத்திலே, ஐயா, 2 விதமான மக்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு கிரியையை செய்ய போகிறாரே, அது எப்படி இருக்கும்? அப்படி என்றால் தேவனை அறிந்திருக்கிற எனக்கு அதிலே என்ன பங்கு? அந்த ஆக்கினை என்மேல் விழாதபடி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதையும், நான் அது வராதபடி காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் தெளிவாக போதிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. மறுபடியும் சொல்கிறேன், 2 விதமான கூட்டம். ஒன்று தேவனை அறியாதவர்கள், இன்னொன்று தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். 2வது கூட்டத்தை குறித்து முதலாவது சொல்லிவிடுகிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த பூமியிலே உனக்காக இயேசு மரித்து விட்டார், உன் பாவங்களை சுமந்து விட்டார், உன் பாவத்தை நீக்கி உன்னை பாவத்தின் வல்லமை நின்று ரட்சித்து உன்னை பரலோக பிரதிநிதியாக மாற்றி அவரோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் ஜீவனை விட்டார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கேறினார், திரும்ப வரப்போகிறார் என்கிற இந்த தெளிவான சுவிசேஷத்தை கேட்டும் அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டம் உண்டு.
அது காரைக்கால் பட்டணத்திலேயும் இருக்கலாம், உலகமெங்கிலும் இருக்கலாம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிய வாய்ப்பில்லாத கூட்டம். அவர்கள் அதை ஒரு முறை கூட தானும் கேட்டதில்லை. அதை ஒரு முறை தானும் கூட வார்த்தைகளை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத ஒரு பெரிய கூட்டம். ஆக இந்த ரெண்டு கூட்டத்திற்கும் தண்டனை வருகிறது. அதுவும் நித்திய அழிவாய தண்டனை வருகிறது என்று தேவன் சொன்னால், தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் எதற்கு பொறுப்பு என்பதை மறுபடியும் கொஞ்சம் உணர்த்திவிட்டு நான் தொடர்ச்சியாக நியாய தீர்ப்பை குறித்து பேச விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகனும் கூட ஒரு சின்ன காரியம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் போது இப்படித்தான் சொல்லுகிறான். அருமையான சகோதரி சாராள் நவரோஜ் ஒரு பாடலை பாடினார்கள். அந்த பாடலுடைய 4 வரிகள் மிகவும் மிகவும் அநேகரால் ஒப்புக்கொள்ள கூடிய காரியங்கள். எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைக்காயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நல்லா கவனிங்க. சாதாரண மனிதனும் சொல்லுகிறது, எதை விதைப்பாது அதை அறுப்ப. நீ 1 கிலோ அறுத்தா 1 கிலோ விதைச்சின்னா 1 மூட்டை அறுப்பப்பா. அதனால கொஞ்சம் பத்திரமா வாழனுட்டு மற்றவர்களை எச்சரிப்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். வேதமும் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாடலிலே அதிலிருந்து தப்புவதற்கான ஒரு வழியையும் அந்த சகோதரி வசனத்தின் அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிவிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றா கவனிங்கள். இந்த காரியத்தில் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு நான் நித்திய நியாய தீர்ப்பு என்ன என்பதை விளக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரிலே 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு தீர்மானத்தை அங்கே பவுல் எழுதுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ரட்சிப்பு அடைவதற்கு நியமித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. God never intended, God never wanted mankind to get destroyed. பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, துன்மார்க்கத்தின் நிமித்தமாக மனித குலம் அழிக்கப்பட வேண்டும், கோபாக்கினையை சுமக்க வேண்டும், நித்திய ஆக்கினை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் நம்மை ஆக்கினைக்கென்றும் கோபாக்கினைக்கென்றும் நியமிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அதனை அறிந்ததினால் தான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பு எனக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்துவிலே கிடைக்கிற ரட்சிப்பு எனக்கு சொந்தம் என்று சொல்லித்தான் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை குறித்து ஏராளமான கூட்டங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறபடியால் அதை குறித்து விவரமாக நான் பேசவில்லை. ஆனால் அடுத்த காரியத்திற்குள் கொஞ்சம் கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கோபாக்கினை, நியாய தீர்ப்பு, நித்திய ஆக்கினை என்கிற வார்த்தைகளை நாம் வேதத்திலே பல நேரங்களிலே படித்திருந்த போதிலும் அதை குறித்து தெளிவில்லாதபடினாலே நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இன்னமும் இந்த பூமிக்கோ அல்லது பூமியின் மேல் இருக்கிற வானத்திலிருந்து விழுந்து போன தூதர்களுக்கோ நியாய தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஹலோ, நல்லா கவனிங்க.
நான் சொல்ற காரியத்தை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியிலேயோ அந்த பூமிக்கு முன்னதாக வானத்திலிருந்து தூதர்கள் பாவம் செய்து விழுந்தார்களே, அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இன்னமும் கொடுக்கப்படவில்லை. அந்த நாள் வருகிறது. அதனால் தான் அங்க கொஞ்சம் தைரியமாக உங்களை அப்படியாயிலும் அந்த நியாய தீர்ப்பை குறித்த அறிவுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வாழாதிருந்து விடக்கூடாது. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் இனத்தார் ஜனத்தாரையும் உங்கள் தேசத்தாரையும் உங்கள் தலைமுறையும் தப்புவிப்பதற்கு செயல்பட்டு விட வேண்டும் என்பதற்காக இதை பேசுகிறேன். 3 நிலைகளை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒன்று கேட்பீர்கள், அப்பொழுது ஐயா, நோவா என்கிற ஒரு மனிதனுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து பூமியில் உள்ளவர்களை எல்லாம் அழித்து விட்டதே, அது நியாய தீர்ப்பு இல்லையா என்று கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே பாவம் பெருகின போது, அக்கிரமம் பெருகின போது, மனுஷனை தேவன் உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு பாவம் பெருகின போது, ஆண்டவர் இந்த பூமியை நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று சொன்ன போது, ஒரே ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்ததினால் அவனுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தேவன் திட்டம் பண்ணினார். அவனுக்கு என்று ஒரு வேலையை உண்டாக்க சொன்னார். அவனோடு கூட சேர்ந்த மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றினார். மற்ற அனைத்தும் அழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது நியாய தீர்ப்பு அல்லவோ? லிசன். நீங்கள் இன்னொரு காரியம் கேட்கலாம். வேத புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும், சோதோம் கொமரா என்கிற பட்டணங்களிலே அந்நிய மாம்சத்தை அவர்கள் தொடர்ந்து ஆணோடு ஆண் அவலட்சணமானதை அனுபவித்து பூமியை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருந்த போது தேவ கோபாக்கினை அந்த ஜனத்தின் மேலே விழுந்ததினால் அவர்கள் மேல அக்னி இறங்கி அந்த பட்டணங்களை பட்சித்து போட்டதே, அது நியாய தீர்ப்பு அல்லவோ? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், ஆனால் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். இவைகளை குறித்து வேதம் என்னையா சொல்கிறது? அந்த நியாய தீர்ப்பு அது நியாய தீர்ப்பு அல்லவே. இன்னும் ஒரு நித்திய நியாய தீர்ப்பு உண்டோ? ஆமையா, ஆம். தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். இந்த பூமியிலே பாவம் பெருகுவதற்கு முன்னதாக, மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாக, இந்த பாவம் பரலோகத்திலே தேவனை துதிப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த தேவதூதர்கள் மத்தியிலே பெருமை என்கிற பாவம் அங்கே ஆரம்பித்து, நாங்களும் ஆண்டவனை போல ஏன் உயர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி லூசிபர் என்று சொல்லுகிற சாத்தான், விழுந்து போன அந்த வலு சர்ப்பம் அவனுடைய இதயத்திலே தோன்றின போது, அவன் தனியாக அல்ல, தன்னோடு ஒரு கூட்டத்தையே கலவரப்படுத்துகிறவனாக, கலகத்தை உண்டாக்குறவனாக மாற்றின போது தேவன் அவனை தண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட லிசன், அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வாசியுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பேதுரு அதை குறித்து எழுதுகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. நல்லா கவனிங்க. பாவம் செய்த தூதர்கள் அவர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி எதற்கு வைத்திருக்கிறார்? சொல்லுங்க எல்லாரும், நல்லா சொல்லுங்க. ஆமா, அப்ப முடியல. அங்க அவங்க பண்ண அட்டகாசம், கலகம், கலவரம், பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு முன்பாக, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் சிருஷ்டிகருக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவர்களை அந்தகார சங்கிலிலே கட்டி நியாய தீர்ப்புக்கு, நரகம் என்று போட்டிருக்கிற வார்த்தை தமிழிலே அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. அது பாதாளத்திலே அடைத்து வைத்திருக்கார். ஹேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. He kept them in the Hades. நல்லா கவனிங்க.
இன்னும் நியாய தீர்ப்பு நடக்கல. எப்படி தெரியுமா? ஒருத்தன் கொலை செய்துட்டான், அல்லது கொள்ளையடிச்சிட்டான், அல்லது எங்கேயோ ஊழல் பண்ணிட்டான். அவனை சிபிஐ பிடிச்சு திஹார் ஜெயில போடுது. நல்லா கவனிங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கல. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பேர் அண்டர் ட்ரையல். இவங்களுக்கு இப்ப தீர்ப்பு காத்திருக்குது, அண்டர் ட்ரையல். இப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்களுக்கு இருக்கிற வசதி, அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு, அவங்களுக்கு இருக்கிற தொடர்பை கட் பண்ணி விட்டுருது, அவ்வளவுதான். ஆமா, இங்க பெரிய பங்களாவில சுத்தி 7 அடி படுக்கையில தூங்கி எல்லா இடத்துலயும் குழு குழுன்னு இருக்கிறவங்கள தூக்கி சூடா இருக்கிற டெல்லியில 42 டிகிரி அடிக்கிற டெல்லியில 15க்கு 10ல அடைச்சு வச்சிருது. அங்க டிவியும் கிடையாது, அங்க பொழுதுபோக்குக்கு ஒன்றும் கிடையாது. சில நேரம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஸ்தகத்தை வாசித்துக்கு அப்படின்னு சொல்லிடுறான். எப்பமாவது ஃபோன் பண்ணிக்கன்னு சொல்லிடுறான். வாரத்தில் 2 நாள் சொந்தக்காரங்க வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிடுறான். ரொம்ப வயிற்றுல வியாதின்னா சரி வீட்டிலேருந்து கூழ் வந்து ரொட்டோனுக்குள்ள கூழ் குடிக்க வேணான்னு சொல்லிடுறான். ஒரு பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரிதான். கடந்த காலத்தில் கைதான ராஜாவை பற்றி போட்டிருந்து வரிசையில் நின்று சோறு வாங்குறாரு. ஆமா ஆமா, நான் சொல்லல, பேப்பர்காரன் சொன்னது சொல்றேன். ஆமா, இங்க 3000 கோடி 4000 கோடி அங்க போட்ட இங்க போட்ட எங்க போட்டாரோ தெரியல, இப்ப உள்ள போட்டுருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், யாரையும் தாக்குறதுக்காக இல்ல, உதாரணம் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அவருக்கு என்னது, இவ்வளவு நாள் இருந்த கூப்பிட்டா வருவானே, இப்ப கூப்பிட்டா வர மாட்டான், இவர் கூப்பிட்டா போகணும். மாறிட்டு முன்னால அப்படின்னு 4 போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஐஜி எல்லாரும் வந்து நிப்பாங்க. இப்போ போலீஸ்காரன் கேட்ட திறந்து வெளியே போயா அப்படின்னா போகணும். மாறிட்டு பிரிவிலேஜஸ், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சௌரியங்கள் உடைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு தொடர்பற்று ஒரு சின்ன அறையில அடைக்கப்பட்டிருக்கிறது போல உன்னதங்களிலே தேவ சன்னிதானத்தில் இருந்து அவரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த மேலான தூதர்கள் அந்தகார சங்கிலியினாலே கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா விளங்குனாதான் வேத புஸ்தகம் ருசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சாதாரணம் படிக்க மாட்டீங்க. கொஞ்சம் கண்ணை திறந்துட்டு போயிடுறேன். அது மாத்திரம் இல்ல, நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் மாறிட்டு போச்சுது. பெரிய தண்டனை என்று சொல்ல வேண்டும். பெரிய ஜலப்பிரளயம், 40 நாள் கொட்டு மழை பெஞ்சது, கீழே இருந்து ஊற்று கண்கள் திறந்தது, எல்லாம் நிரம்பிட்டு நோவாவின் பேழையில இருந்த 8 பேரை தவிர மற்ற அனைத்து பேரும் கொல்லப்பட்டார்கள். நீங்க சொல்லலாம் தண்டனை தானே இல்லையா? வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆவியிலே இயேசு மரித்து அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யாருக்கு? உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? காவலில் உள்ள ஆவி. இந்த ஆவிகள் காவல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆவிகள் யார்? 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவிகள் நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டவருடைய ஆவிகள் எங்க இருக்குது? என்ன இருக்குது? காவல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். காவல்ல தான் இருக்கு. நியாய தீர்ப்பு அதுக்கு வரல. ஐயோ, தண்டனை வந்துட்டலையா? இன்னும் காவல்ல இருக்கா? ஆமையா. ஏனென்றா அன்னைக்கு கீழ்ப்படியல.
என்னைக்கு கீழ்ப்படியணுமோ அன்னைக்கு கீழ்ப்படிய. இப்ப உள்ள கடந்து புலம்பிக்கிட்டே இருப்பான், ஐயோ நோவா கொஞ்சமாவது ஜன்னலையாவது திறந்து விட்டுருக்கலாமே, ஒரு ஓட்டை போட்டுருக்கலாமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு கீழ்ப்படியலைன்னா அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். ஆமா ஆமா, இன்னைக்கு கீழ்ப்படியணும், அன்னைக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும், அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று அவர்களுக்கு மனம் திரும்புவதுக்குள்ள அதை ப்ரொக்ளைம் பண்ணினார் ஆண்டவர், அதை ப்ரொக்ளைம் பண்ணினார் என்று வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் விவரிக்க வரவில்லை. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காவலில் உள்ள ஆவிகள், தூதர்கள் விழுந்து போன போதும் அவர்கள் காவலிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியே நோவாவின் காலத்திலையும் சோதோம் குமரன் காலத்திலையும் அப்பொழுது இருந்த ஜனங்கள், அந்த அழிக்கப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் இன்றைக்கும் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. லிசன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, அப்போ அக்கினி வந்து அழிச்சதே அது என்ன? ஜலப்பிரளயம் வந்து அழித்ததே அது என்ன? சுனாமி கொண்டதே அது என்ன? பூமி விழுங்கி போடுகிறதே எர்த்குவேக்ல அது என்ன? It affects the system, it affects the structures, it affects the kingdom. That's all. நல்லா கவனிங்க. மறுபடியும் அதை நான் உங்களுக்கு உணர்த்தி வைக்க விரும்புகிறேன். அது இருக்கிறவைகள், கட்டடங்கள், பொருட்கள், மனுஷன் உண்டாக்கி வைத்திருக்கிற அனைத்து காரியங்கள், அனைத்து முறைகள் அனைத்தையும் அழித்து போட்டுவிட்டு கிரீடங்களையும் பாகங்களையும் ராஜ்யங்களையும் தொலைத்து விடுகிறது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். அந்த மனிதனுடைய கிரியைகள் தான் அழிக்கப்படுகிறது, அவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அழிக்கப்படுகிறது, அந்த காரியங்கள் அழிக்கப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய ஆத்மாக்களோ அழிக்கப்படுவதில்லை. வெளியில் இருக்கிற அக்கினி மனிதனுடைய ஆத்மாவை அழிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நதிங். It may be a nuclear reaction. அது ஒரு பெரிய அணு ஆயுதத்தினால தாக்கப்படுகிற காரியமாயிருக்கலாம், வெடி குண்டினாலே தாக்கப்படுகிறதாயிருக்கலாம், சரீரம் சிதைக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்படுகிறதா இருக்கலாம், பலவிதமான நியூட்ரான், ஹைட்ரஜன் பாம் போன்றவைகளால் அவள் அழித்தாலும் ஆத்மாவை அழிப்பதற்கு யாருக்கும் பலம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நீங்கள் உடையவராயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் வச்சு உங்க ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றது மாத்திரமல்ல, பயங்கரமானது. அது நித்தியத்துக்கு உண்டாக்கப்பட்டது. அதை அழிக்கிறதுக்கு வெளியில இருக்கிற அக்கினி முடியாது. வானத்துல இருந்து அக்கினி இறங்கினா கூட, சோதோம் குமரால இருந்தவங்களையோ, அது பெரிய ஜலப்பிரளயம் வந்தின போது கூட அங்க அவர்களை அழிக்க கூடாமல் போயிற்று. ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது அவர்களை குறித்து காவலில் உள்ள ஆவிகள். ஓஹோ, இதத்தான் பேதுரு மறுபடியும் சொல்றார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம். 2 பேதுரு 3வது அதிகாரம். அதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். என்ன செய்யுமா? என்ன இப்படி இருக்கிறது? 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் 10, 11, 12. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் என்று ஒரு நாள் சொல்லப்படுகிறது. அது இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். மடமட என்று அறந்து போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் பூமியும் அதன் கிரியைகளும் அழிந்து போம். வார்த்தைகளை கவனியுங்கள். பூமியும் அதன் கிரியைகளும் அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். போதும். இப்பொழுது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 6வது 7வது வசனத்தை வாசித்து விடலாம். அப்பொழுது இருந்த உலகம்
அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். ஏனென்றால் இந்த சிஸ்டம், இந்த பெரிய பெரிய மாடிகைகள், கோடி கோபுரங்கள், உயர்ந்தது என்று சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் ஒரு நாளில் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. துபாய்க்கு போயினால் அங்கே ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கலாம். 110 மாடி கொண்டிருந்த அந்த WTC பில்டிங்கை காட்டிலும் உயரமாக ஒரு துபாய் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கோபுரத்தை எழுப்பி இருக்கிறதை பார்க்கலாம். என்னுடைய நண்பர், அண்ணன் நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க என்று என்னை அழைத்துக் கொண்டு போனார். அந்த லிப்ட் 16 செகண்ட்ல மேல போயிருது. 1 2 3 4 5 6 அப்படின்னு 16 சொல்றதுக்குள்ள மேல கொண்டு போயிருது. எத்தனாவது மாடியில? 80வது மாடியில. அவ்வளவு ஃபாஸ்டா போகுது, போறதே தெரியாது. அவ்வளவு ஃபாஸ்டா போகுது, 16 செகண்ட்ல மேல போயிருது. ஏறி நின்ன மாதிரி தான் இருக்கும். 1 2 16 அது மேல போறதும் தெரியாது, கீழே வர்றதும் தெரியாது. அவ்வளவு ஃபாஸ்டான லிப்ட் போட்டிருக்காங்க. அதனுடைய உயரம் 1 கிலோமீட்டர் உயரம். அல்லேலூயா, பயங்கரமா கட்டியிருக்காங்க. இதை பார்த்து அபுதாபி சொல்லுது, நாங்க 1.5 கிலோமீட்டர் கட்ட போறோம். கட்டுறானா இல்லையான்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க, எல்லாம் வயர. நான் உள்ள போய் பார்த்த போது அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கல்லுல போட்டிருக்குது, இது காலிஃபாய நான் கட்டினது. அபுதாபியினுடைய அதிபர் அங்க எழுதி வச்சிருக்கிற காலிஃபாய நான் கட்டினது. அன்னைக்கு பாபிலோன் ராஜா சொன்ன அதே வார்த்தை அப்படியே எழுதியிருக்கிறோம். இது நான் தான் இந்த உலகத்துக்கு சென்டர், நான் தான் உலகத்துக்கு அட்ராக்ஷன், நான் தான் உலகத்துக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு எழுதி பெருசா போட்டுட்டு நான் கட்டினது என்று எழுதி இருக்கிறான். அன்றைய பாபிலோன் அழிந்ததை அவன் மறந்து விட்டான். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் 110 மாடிகளை கொண்டிருந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலகத்திலே உயர்ந்தது. ஒசாமாவினுடைய ஆட்கள், ஒசாமா பின் லாடன், அதை பிளேனை கொண்டு உடைச்சி அது எரிஞ்சதை நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஏன் அது எப்படி எரிஞ்சதுன்னா, நடுவில் 54வது மாடியில் தான் கொண்டு இடிச்சான். 110 மாடி மேல இருந்ததும் போச்சு, கீழே இருந்ததும் போச்சு. எப்படி ஐயா, மேல இருந்தது மட்டும்தானா போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அது அவ்வளவு ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது பெட்ரோலால நிரம்பப்பட்ட அந்த பிளேன் அடிச்ச உடனே மேல இருக்கிற பாகமும் கீழே இருக்கிற பாகமும் தீப்பிடிச்சது. அந்த இரும்பு உருகின உடனே தரையிலே உள்ளே போற மாதிரி போச்சுது. நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. ஐயா, இதெல்லாம் என்ன அக்கினி வந்தாலும் பூமியில மனுஷனுடைய கிரியைகள், சிஸ்டம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கிங்டம் இவ்வளவுதான் அழிக்க முடியும் இல்லையா? மனுஷனுடைய ஆத்மாவை அழிக்கிறதற்கு பலம் எல்லாமே இருக்கிறது. அப்ப நியாய தீர்ப்பு யாருக்கு? நியாய தீர்ப்பு யாருக்கு? கட்டடத்துக்கு அல்ல, ஆளுக்கு தான் நியாய தீர்ப்பு. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு அல்ல, உங்க ப்ராப்பர்ட்டிக்கு அல்ல, உங்க பிசினஸுக்கு அல்ல, உங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. அப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்னதான் சில சொல்லுங்க, நான் நியாய தீர்ப்புக்கு தக்கிற மாதிரியா தூக்கு போட்டுக்கிறேன். போட்டுக்க, ஆனா அது அழிய போறது இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கேன்னு அர்த்தம். நல்ல கவனி, இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து நான் தூக்கு போட்டுக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ இன்னும் கொஞ்சம் தண்டனையை மேல கொண்டு வர்றன்னு அர்த்தம். இதை மறந்து விடாதே. அப்ப நீங்க கேப்பீங்க, எதுக்கு ஐயா மறுபடியும் 2 தடவை அடிக்கிறார்? ஒரு தடவை தான் அடிச்சுட்டார்ல, இவன் சம்பாதிச்செல்லாம் அழிச்சு போட்டார்ல, இவன் கட்டணெல்லாம் இடிச்சு போட்டார்ல, எல்லாத்தையும் இடிச்சு போட்டார. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை
சேரவே வேகமாய் 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 விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் 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 அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடி பாடலாமா? விண்ணினில் சேரவே வேகமாய் 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 அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப எதுக்கையா இந்த பூமியில நிறைய பிரச்சனை, ஆண்டவருடைய தண்டனை போல வருகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கய்யா, எங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டி கொடுங்கய்யா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். நல்லா கவனிங்க. தெளிவான ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த பூமியில நீங்க இன்றைக்கும் நாளைக்கும் நானும் பார்க்கிற பெரிய கோபாக்கனைகள் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. பார்த்திருக்கோம். உங்க ஊர்ல சுனாமியை பார்த்துட்டீங்க, அதனால நான் சுனாமியை பற்றி சொல்ல வேண்டாம். உங்க ஊருக்காரனை காட்ட ஜப்பானை காட்ட ஐயோ அதவாட்ட பெருசா வந்துச்சுன்னு சொல்லுவான். அல்லது நான் இலங்கைக்கு போறேன் பர்டிகுலரா அவங்க ஐயோ ஐயோ 18 அடிக்கு அலை வந்து எங்களெல்லாம் கொண்டு போச்சுதை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. சுனாமியை பற்றி நான் பேசி உங்களை பயமுறுத்த தேவையில்லை. ஆனா அதெல்லாம் ஒரு சின்ன வேதனைக்கு ஆரம்பம் மாத்திரமே. ஆண்டவர் இந்த பூமியில தன்னுடைய கோபாக்கனையை ஊற்ற போகிறதற்கான ஒரு இடத்திற்கு பூமி வந்திருக்கிறது. அதற்கு காரணம் பாவம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிற சில காரியங்களை வாசிக்கலாம். எப்படி நடக்க போகிறதாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே 6வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய கோபாக்கனையை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, இந்த கோபாக்கனையிலே ஆண்டவர் ஏன் இத்தனை கோபமாக காட்சியளிக்கிறார் என்பதையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் சில வசனங்களை மாத்திரம் வேகமாக வாசிக்க போகிறோம். தெளிவாக புரிந்து கொள்வதற்காக நான் வாசிக்க போகிறேன். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளில் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது என்றார்கள். நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை விளக்குவதற்கு நேரமில்லை, ஆனால் கொஞ்சம் காட்டி கொடுத்து விடுகிறேன். நம்ம ஊர்ல இருந்து ராக்கெட் அனுப்புறோம். இன்னைக்கு நேற்று பைப்பர்ல கூட இருந்தது. வானிலை ஆராய்ச்சி செய்வதற்கு, பூமியை பார்க்கிறதற்கு, பூமியில என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறதுக்கு ஏராளமான ராக்கெட் அனுப்பிச்சுட்டு அது இந்த வான வெளியில சுத்தி வருகிறது. சில நேரம் அது அங்க ரிப்பேர் ஆகி அங்க இருந்து இங்க வரப்போகிறதுன்னு சொல்லிடுறாங்க. இது யார் தலையில விழ போகுதோங்கிறது நமக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஸ்கை லேப் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்கைல இருக்கிற லேபரேட்டரி.
ஸ்கைல உழப்போது அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு நாங்க போனோம், நாங்க அனுப்புனோம், ஆனா கண்ட்ரோல்ல இல்ல, அதுவே உடஞ்சிக்கிடுச்சு, எங்க கண்ட்ரோல் இல்லாத வீடு வரப்போது, எங்க உழப்போதுன்னு தெரியல, இந்தியாவில் உழப்போதா, ஆஸ்திரேலியாவில் உழப்போதா, அமெரிக்காவில் உழப்போதான்னு சொல்லி உலகம் எங்கும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டு, ஆபீஸ் எல்லாம் லீவ் விட்டு, சினிமா கொட்டையெல்லாம் பூட்டி, ரயில் ஓடாம வச்சு எல்லாரும் சாகுறீங்க, பிள்ளைய குட்டியோட சாவுங்க அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. பீகார்ல நடந்த என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு ஊர்ல இருந்த எல்லா கோழியும் அறுத்து தின்ட்டான். சாகுறதே கோழி தின்னுட்டு சாவும். ஒரு வாலிபன் இருந்தான், அவன் போய் சொன்னான், எப்பா அப்பா 16ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்க, முன்னாலே கல்யாணம் வச்சிருக்க, கல்யாணம் கட்டி பஞ்சாதியோட சாவுறேன். இப்படிலாம் கோமாளித்தனங்கள்லாம் அன்னைக்கு உலகத்தில் நடந்து கிடைச்சது. அது கடலை விழுந்து ஒரு சின்ன மனுஷன் அனுப்புன துண்டு மேல உழுறதுக்கு இந்த பயமும் இந்த கலக்கமும் உண்டாச்சுன்னா, வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் இந்த பூமியின் மேல விழப்போதாம். பூமிக்கு என்ன ஆகும் ஐயா? எல்லாம் கவனிங்க. காலில் ஒரு கல்லு கொஞ்சம் வாங்கி தட்டிச்சுன்னா 2 நாள் பேண்டேஜ் போட்டுட்டு நொண்டி நடக்கிறவங்க, இப்ப பெரியோரும் சிறியோரும், பணம் வச்சிருக்கணும் பணம் இல்லாதவனும், ஏழையும் தரித்திரனும், அங்க இருக்கிற படிச்சவனும் படிக்காதவனும், சேனாதிபதி என்ன சொல்வானா, மலையை பார்த்து சொல்லலாம், என் மேல உழு அப்படியப்பா. சின்ன கல்லுக்கே தாங்காத ஆளு மலையை பார்த்து சட்னி ஆகிறதுக்கு ரெடி ஆயிருமா? ஏன்னா தேவ கோபாக்கினை இந்த உலகத்தில் வரப்போகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரைக்கால் பட்டணத்தில் இருக்கிறவர்களே, தேவ வார்த்தை சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய கோபம் அன்பின் தேவன்தான், தன்னையே ஊற்றி விட்டவர் தான் அந்த தேவன். பாவிகளுக்காக தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தவர் தான். பாவிகளால் நிகழ்ந்த விபரீதத்தை சகித்த இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கோபத்தோடு, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து மக்களும் மன்னர்களும் ஏந்து அவர்கள் அதை ஏங்கி நின்று பார்க்கிற காட்சியை யோவான் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இது கோபாக்கினை மாத்திரமே, நியாய தீர்ப்பு அல்ல. மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல சொல்லுங்க, கோபாக்கினையே இவ்வளவு பயமா இருக்குன்னா சொல்லுங்க பக்கத்துல, கோபாக்கினே இவ்வளவு பயமா இருக்குன்னா அப்ப நியாய தீர்ப்பு எவ்வளவு பயமா இருக்கும் ஐயா. ஓஹோ, நமக்கு அதனால்தான் சில நேரம் ஏனோ தானே எப்படியா, அரே வந்தமா சாப்பிட்டமா கல்யாணம் கட்டணுமா பிள்ளை பெத்தமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நாய்க்குட்டி மாதிரி நம்மளும் மாறிட்டோம். அல்லேலூயா. அப்படி இல்லாம கொஞ்சம் மனிதர்களாக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிற நோக்கத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் கண்களை வேத வசனத்தின் அடிப்படையில், வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத தேவ வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்ப விரும்புகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் பலவிதமான கோபாக்கினையின் கலசங்கள் ஊற்றப்படுவதை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அவைகளை குறித்து நான் பேச போகவில்லை. ஆனால் அவைகளுக்கு நோக்கம் என்ன? Why God wants to punish? It's not judgment, it is punishment. There is a big difference between punishment and judgment. Punish பண்றதுக்கால, ஆனா ஆண்டவர் என்னத்துக்காக செய்கிறார்? வாசிக்கலாம். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை
கொடுக்கப்பட்டது. 5வது வசனம், மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவு அவர்களுக்கு விலகி போனது. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு கோபாக்கினையின் காரியம், ஆண்டவருடைய கோபாக்கினையின் கலசத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் காண்கிறோம். என்னமாம், பாதாள குழி திறக்கப்படும். அங்கே இருந்து வருகிற வெட்டுக்கிளிகள் மனிதரை கொட்டும் போது தேள் கொட்டினது மாதிரி இருக்கும், சாக மாட்டான். 5 மாசம் வரைக்கும் வேதனை, கடுப்பு, சாகணும்னு விரும்புவான், சாவு வராது, கத்துவான், ஆனா சாக முடியாது. என்ன வேதனை இருக்கும் பாருங்கள், என்ன வேதனை இருக்கும் பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பயமுறுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்? இது போதாதா? இதை காட்டிலும் நரகம் என்று ஒன்றுக்கு அனுப்ப வேண்டுமோ? அந்த நித்திய நியாய தீர்ப்புக்கு அனுப்ப வேண்டுமோ? இதுவே போதாதா? ஏன் தெரியுமா? அந்த அதிகாரத்தை பின்னதாக திருப்பி வாசியுங்கள். 2 வசனங்களை மறுபடியும் காண்பித்துக் கொடுக்கிறேன். அதை எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை, வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அங்கே நடக்கிற காரியம் அங்கே என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்படி இருந்தும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, கையை எப்படி சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாவே கொஞ்சம் குலுக்கியே சொல்லுங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவர்களாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களை தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. நல்ல கவனிங்க ஐயா. இவ்வளவு காரியம், கொடுமையான காரியம், சாவை விரும்பி சாவு கிடைக்காம இருக்கிற அந்த காரியம் வந்தாலும் அது ஆண்டவர் செய்தது. எப்படியாவது மனம் திரும்ப மாட்டானா? விக்கிரக ஆராதனையிலிருந்து திரும்ப மாட்டானா? சூனியங்களிலிருந்து திரும்ப மாட்டானா? வேசித்தனத்திலிருந்து திரும்ப மாட்டானா? களவு வாழ்க்கையிலிருந்து திரும்ப மாட்டானா என்று அங்கலாய்க்கிற ஆண்டவர் ஐயா. எனக்கு பட்டணம், நான் வளர்ந்தது தூத்துக்குடியில எங்க வீடு 3 கிரிமினல் வீட்டுக்கு நடுவுல. இந்த பக்கம் கொம்பன் ஒருத்தன் பேர், பின்னால ஆண்டின்னு ஒருத்தன் பேர், இந்த பக்கம் அந்தோணி பாண்டியன் ஒரு பேர். 3 பேர் வீட்டுக்கு மத்தியில் தான் எங்களுக்கு வீடு. எங்க அம்மாவுக்கு ஸ்கூல் பக்கத்துல இருந்துன்னு சொல்லி எங்க அப்பா அந்த வீட்டை வாங்கினாங்க. நாங்க பாதுகாப்பா இருந்தோம். அவன்லாம் பயங்கர வீச்சு அருவாள் வச்சிருக்காள். அந்த அவன் கையில் இருக்கிற அருவாள்லாம் அப்படி படன்னு இன்னும் நான் நிறைய நேரம் பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ஹைஸ்கூல் மாணவன், ஹைஸ்கூலில் படித்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டி கொம்பன் கேஸ்ன்னு சொல்லி டாக்டர் மரகவிதவேல் என்று சொல்கிற ஒரு பெரிய டாக்டருடைய குடும்பத்தை கொண்டுட்டாங்கிறது ஒரு பெரிய கேஸ். தமிழ்நாடு முழுவதும் தமிழக பத்திரிகைகளை ஏராளமாக வந்துக்கிட்டு இருந்தது. ஒருவேளை பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த பயங்கரமான ஆண்டி கொம்பனை அவங்க எங்கே கொலை வந்தாலும் முதல்ல அவங்கள தான் போய் பிடிக்கணும், ஏன்னா அதான் காரணமாக இருக்கும். இவங்க பயங்கரமான ஆட்கள். அவன் கொம்பனை, நான் சொல்கிறேன், கொம்பனை குறித்து சொல்கிறேன், கொம்பனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு
அப்படியோ அப்படின்னு அடிச்சு மறுபடியும் அனுப்புவான். வெளியே வந்து ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு போயிடுவான். என்ன அடிச்சாலும் கடைசியில் போலீஸ் ரொம்ப பார்த்து இந்த காலில் இருக்கிற 2 நரம்பையும் வெட்டி விட்டான். கையில் இருக்கிற நரம்பை வெட்டி விட்டாங்க. நீ அருவாளை தூக்குனா தானே வெட்டுற. ஏன்னா இப்போ தான் துப்பாக்கிலாம் வந்துட்டு. அப்போ அவன் துப்பாக்கிலாம் கிடையாது, ரொம்ப அருவாளை வச்சு தான். அதுவும் நம்ம ஊரில் துப்பாக்கி வச்சு சண்டை தெரியாது, அருவாள் வச்சு வெட்டுறது தான் தெரியும். அப்படிப்பட்ட காரியத்தில் கால் நரம்பை இங்கே வெட்டிட்டான். இப்படி இந்த குதிச்சு தான் நடப்பான். அவர் மாடு வச்சிருந்தான், பால் கறப்பான். ஒரு நாய் கொட்டி வச்சிருப்பான், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. பாலை கறந்து அந்த நாய் வாயில் கட்டினா அதுக்கு ஹோட்டலுக்கு தூக்கிட்டு போகும் கூட. நான் இன்னைக்கு எனக்கு அது மறக்கவே இல்லை. ஆனால் கையில் பிடிக்க முடியாது, எல்லா நரம்பும் இப்படி போயிடுச்சுது. கை நரம்பெல்லாம் வெட்டினதுனால இப்படி தான் இருக்கும். அப்படி நரம்பெல்லாம் வெட்டி போலீஸ் விட்டுட்டு இனிமே என்ன செய்வ பார்க்கலான்ட்டு. அப்படி இருந்தும் இந்த 2 கையும் சேர்த்து வச்சு ஒரு தினம் போட்டே போட்டான். நீங்க சொல்லுங்க இப்போ, ஐயா ஒருவேளை தண்டனை கொடுத்தா மனுஷன் சரியாயிருவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? என் வேதம் சொல்லுது ஐயா, என் வேதம் சொல்லுது. மனுஷர் எதுக்கு தெரியுமா மூர்க்க வெறி கொண்டு பாவத்தையே குடிச்சு பாவத்திலேயே வாழ்ந்து விபச்சாரத்தை தண்ணியை போல குடிச்சுக்கிட்டு யார் பார்த்தான்னு வாழ்றான் தெரியுமா? பாவத்துக்குரிய தண்டனை உடனே கிடைக்கல அப்படிங்கிறதுனால என்று வேதம் சொன்னாலும் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, அரசன் அன்றே கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்கிற பழமொழி இருந்தாலும் மனுஷன் தண்டனையினால ஆண்டவரிடத்துல திரும்ப மாட்டான், மனம் திரும்பவே மாட்டான், என்ன பாடு வந்தாலும். ஆனா ஆண்டவரோ காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளிடாதோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை காலம் நீ தள்ளிடாயோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே, கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே, கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. பீகாரில் நக்சல் பாரிகள் ஏராளமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நக்சல் பாரிகளினுடைய தலைவன் ஒருவன், அவன் பேர் சிவானந்தன். அவனை ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு என்னுடைய 2 சகோதரர்கள் முயற்சி செய்தார்கள். அவனை சுற்றிலும் 3 ரிங் துப்பாக்கி ஏந்தினவர்கள் நிற்பாங்க அவங்க பாதுகாப்புக்காக. சிவானந்தன் கடைசியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான். அவனுடைய தோளெல்லாம் துப்பாக்கி கொண்டு இருக்கும். போலீஸோட சண்டை போட்டதுனால உண்டால் துப்பாக்கி கொண்டு அவனை என்னிடத்துல கொண்டு வந்தாங்க. நான் அந்த சிவானந்தனை பார்த்து கேட்டேன். அவனுக்கு 36 வயசு தான். எப்பா, நீ 26 பேரை கொண்டிருக்க, 26 பேரை கையால் கொண்டிருக்க. சிவானந்தா, உன்னை இப்படி ரத்த காட்டேரியா மாத்தினது எதுன்னு கேட்டபோது அவன் கீழே குறிஞ்சிக்கிட்டே இருந்தான். 2வது நான் கேள்வி கேட்டேன், எதுப்பா இயேசு இடத்துல உன்னை கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டேன். 3வது என்கிட்ட நான் கேட்ட கேள்வியும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதல் கேள்விக்கு அவன் பதம் சொன்னான், என்னை 6 வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போனான், பக்தியாக வளரணும்னு கூப்பிட்டு போனான். நான் துருன்னு இருந்தேன் 6 வயசுல. எல்லாத்தையும் உத்து பார்ப்பேன், எல்லாத்தையும் குறுன்னு பார்ப்பேன். நான் ஒரு சாதாரண பிள்ளையா இல்லை. அதனால் எல்லா சாமிகிட்டையும் கத்தி, கம்பு, அருவாள் எல்லாம் வச்சிருக்கான் சாமி. எல்லா கோயில்லையும் போய் பார்ப்பேன், எல்லாம் சாமி எதையாவது தூக்கிட்டு நிற்குது.
அப்ப நான் நினைச்சிட்டேன் சின்ன பிள்ளையில, நம்மளும் ஆயுதம் தூக்கினாதான் ஒரு நாளைக்கு கடவுளாக முடியும். நான் சொன்ன எங்கேயாவது கோயிலில் போய் பாருங்க தெரியும். அது வெறுங்கையா ஒரு சாமியும் இல்லை, எல்லா சாமியும் ஒன்றும் இல்லைனாலும் பொண்ணையாவது கூட்டிக்கிட்டு நிற்குது. நான் இல்லாததை சொல்லல, இருக்கிறதானே சொல்றேன். அங்க எல்லாம் கத்தி கம்பு அது இதுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு நிக்குது. அதனால 12 வயசுல கம்பு சுத்த ஆரம்பிச்சேன். 16 வயசுல நக்சல்வாதிகள் 2 துப்பாக்கி கொடுத்தாங்க. நான் ஜூனியர் லீடர் ஆனேன், அப்படி சீனியர் லீடர் ஆயிட்டேன். அப்ப நான் கேட்டேன், எப்படிப்பா இயேசு இடத்துல வந்தேன்? அவன் சொன்னது ஒரே ஒரு காரியம், முதல் முறையாக என் வாழ்க்கையில கைகளில கால்களில ஆயுதம் இல்லாம ஆணி ஏந்தி நின்ற ஒரு அன்பு தெய்வத்தை நான் சந்தித்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்த அந்த ஆண்டோடைய அன்பதாயா இழுக்கும், அந்த அன்புதாயா இழுக்கும். பெரிய பாடுகள் வந்து ஜனம் மனம் திரும்பாதா என்று கேட்டு பார்த்தார். அன்புக்கு இணங்கவில்லை. அன்பை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். தேவ அன்பை உதறிவிட்டபடினால வேற வழி இல்லாமல் தேவ கோபம் அவர்கள் மேல வந்து சொரிவதற்கு. அவன் கேட்ட 3வது கேள்வி, எனக்கு என்ன சொல்லுற? எதுக்கு முன்னாலே வரல? நீ வந்திருந்தா நான் 26 பேரை அப்பாவி பழங்களை கொண்டிருக்க மாட்டேன். அன்பின் தெய்வத்தை எனக்கு சொல்லாததுனால தானே. நான் தான் அழுவேன். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம், அன்பின் சுவிசேஷத்தை சுமந்து சொல்வதற்கு சபைகள் தான் மாத்திரம் கிறிஸ்துவை அனுபவித்து அதிலேயே மயங்கி போய்விட்டதோ? இன்னும் அறியப்படாத பிரதேசங்களுக்கும் அறிவிப்பதற்கான பாரம் கொள்ளவில்லையோ? அந்த ராத்திரி சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்று கேட்பீர்கள். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் காண்கிறேன். வாசியுங்கள் மறுபடியும் வேகமாக. அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வேகமாக வாசிக்கலாம். 11வது அதிகாரம், 11வது அதிகாரத்திலையும் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்கள். 18வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 18வது வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயிற்று. அப்படி பெரிய ஆபத்து வந்த போதிலும் கூட, நன்றாக கவனிங்கள், அப்படி பெரிய ஆபத்து வந்த போதிலும் கூட நடந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 16வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்பமே சூடு தாங்கல. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை.
இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 21வது வசனம். தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர்கள் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். என்ன நடந்தாலும் தேவனை தூசிக்கத்தான் செய்வான வழியே மனம் திரும்பல. இந்த உபத்திரவத்தின் நாட்கள் இந்த பூமியின் மேல வரப்போகிறது. ஐயா, அருமையானவர்களே, அருமையான போதகர் ஒரு பாடலை பாடின, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். இந்தியா இயேசுவை அறிவிப்பதற்கு இதுவே காலம். நீங்க சொல்லுங்க, நிறைய தண்டனை வந்தாதான் இவெல்லாம் சரி வருமா? இல்லையா? தண்டனையும் கோபாக்கனையும் இந்த பூமியில ஊற்றப்படுகிற நாட்களில வேதம் சொல்கிறது, அவர்கள் மனம் திரும்பவில்லை, தேவனை தூசித்தார்கள். கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆவிகளையும் சாத்தானையும் கூட தேவன் 1000 வருஷம் கட்டி போடுவார். நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் தெரியும். கொஞ்ச காலம் அவனை அவிழ்த்து விட்ட போது மீண்டும் ஜனங்கள் சாத்தானோடு கூட சேர்ந்து தேவனுக்கு விரோதமாகத்தான் போராடுவார்களாம். அருமையானவர்களே, ஒரு பொல்லாத நாட்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தண்டனையாகவும் கோபாக்கனையமாகத்தான் இந்த பூமியில நடக்கும் ஒழிய நியாய தீர்ப்பாக அல்ல. அப்ப நியாய தீர்ப்புல என்னையா நடக்கும்? அதைத்தான் ஒரு வசனத்துல காட்டணும். தேவனை நம்பினவர்களுக்கு பலன் அளிப்பதற்கும், அல்லேலூயா, தேவனை தூசித்தவர்களை தண்டிப்பதற்கும் நியாய தீர்ப்பு, அதுக்கும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன நடக்க போகுது? ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். நேரம் ஆயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் எனக்கா கொடுக்க முடியாய் கேட்கிறேன். என் சின்ன மகன் 3வது மகன் ஒரு நாள் வீட்டில் கலாட்டா பண்ணியிருக்கான், பிடிவாத பிடிச்சிருக்கான். அவங்க அம்மா ஒரு கம்பை தூக்கி லேசாக அடிச்சிட்டாங்க. உடனே அவனுக்கு கோவம் வந்தது. கையை வீசினதில் மேஜையில் இருந்த பிளேட் பறந்து போய் உடஞ்சி விழுந்துட்டு, பிளேட்டை உடச்சிட்டியாடான்னுட்டு என் மனைவி கூட 2 வச்சிருக்கா. கூட 2 வச்ச உடனே வெளியே வந்து வெராண்டால சேரில் காலை போட்டு உட்காந்துருக்கான். நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் 4வது மகா, 3வது மகன் பண்ணது அட்டகாசம். 4வது மகா ஓடி வந்தா, டாடி தெரியுமா டாடி, பாபு அண்ணன் பிளேட்டெல்லாம் உடைச்சிட்டான். பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்களா, போட்டு கொடுக்கறது இல்லை, பயங்கர ஆட்கள். இங்கே நல்லவங்க இருக்கீங்க. டக்குன்னு போட்டு கொடுத்தாளா இல்லையா? நான் உள்ள வந்து, என்னடா அவனை பாபுன்னு தான் கூட, பாபு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கெல்லாம் தண்டனை முடிஞ்சு போச்சு. வேலையை பார்த்துட்டு போறோம், எனக்கு நான் குடைச்சதுக்கு தண்டனை, இன்னொரு நேரம் எனக்கு தண்டனை கொடுக்கூடாது. நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம், இன்னொரு நேரம் தண்டனை கொடுக்க கூடாது. நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு நான் மனைவி கேட்டேன், ஆமாம் அந்த மாதிரி கோவம் வந்து பண்ணிச்சிட்டாம. அதுக்கு பிறகு நான் கேட்டேன், டேவா அட்லீஸ்ட் அப்பாட்ட சாரி கேட்க வேண்டாமா? சாரி கேட்டான். நல்லது, நான் அதை குறித்து விவரமாக பேச போல. மனுஷன் ஒரு நேரம் தண்டனை அனுப்பிச்சானா இன்னொரு நேரம் தண்டனை கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, நியாய தீர்ப்பு நாள் நெருங்குது, நேசர் வர காலமாகுதே. நல்லா கவனிங்க. அப்ப இப்போ என்னதான் நான் பண்ண அட்டகாசத்துக்கு ஜெயில் தண்டனையே கிடைச்சிருந்தாலும் இது வெறும் தண்டனை தான். நியாய தீர்ப்பு என்ன செஞ்சிருக்குது? காத்து இருக்குது.
இவன் தப்பி சொல்றதுக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்துருங்க பிரதர். எங்களுக்கு இப்போ நாங்கள் பண்ணுறதை பார்த்தா எல்லாம் பின்னால் வருது போலையே அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு இப்போமே வயிறில் புளி கரைக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ விளங்குறது சின்ன பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லலை. நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை, என் தங்கச்சி கொஞ்சம் மந்தமாக படிக்கிறவா. அவளுக்கு எனக்கு 3 வயசு. அவளுக்கு அதுவும் கணிதம்னா மேத்தமேட்டிக்ஸ்னால் கொஞ்சம் வராது. அதனால் நான் அவளை டீஸ் பண்ணுறது வழக்கம். நான் நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட், எப்பவும் 100% எடுக்கிற ஆள். நானும் அவளும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான் கேட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட, ஏய் கோட்டையளி பரீட்சை நடந்தது, கோட்டையளி பரீட்சையில் மார்க் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்னடா அப்படின்னா, எனக்கு நான் ஆம்பளை பிள்ளை இல்லை, எனக்கு சூரம் வந்துட்டு. உடனே அவள் பைக்குள்ளே கை விட்டு பேப்பர் எடுத்து பார்த்தேன். அவளுக்கு கணக்கில் 18. எனக்கு இப்போ நல்ல ஒரு பிடி கிடச்சிருச்சு. நான் உடனே சொன்னேன், இந்த பாரு வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் அப்படின்னோடனே அவள் சொன்னா, நான் அம்மாட்ட சொல்லிடாத, அப்பாட்ட சொல்லிடாத. அப்பா தூரத்தில் இருந்தாங்க, பாண்டிச்சேரியில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அங்கே தூத்துக்குடியில் இருந்தாங்க. அம்மாட்ட சொல்லி கொடுத்துறாதானே, நான் சொல்லி கொடுத்துறானே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே. சரி. எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கணும்னுட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. நான் ஒரே ஆம்பளை பிள்ளை தான், ஆனாலும் எனக்கு மீன் கழுவுற வேலை. வீட்டில் மீன் வாங்கினாலும் கழுவுற வேலை எனக்கு. என் தங்கச்சிக்கு வீட்டில் பெட்டெல்லாம் போட்டு பெருக்கிற வேலைலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அவள் செய்யணும். கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு அம்மாவுக்கு உதவி செய்வாள். எங்கள் அம்மா தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா அவள் கொஞ்சம் கழுவி கொடுப்பா. வீட்டில் வேலைக்காரி வந்தாலும் எங்கள் அம்மா அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அன்னைக்கு போயிருந்தேன். வீட்டில் அன்னைக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் ஃபிஷரிஸில் வேலை செய்தார். அவர் கொஞ்சம் மீன் கொண்டு வந்தார். டேய் தம்பி மீன் கழுவிடா அப்படின்னாரு. அந்த மீன் அவருடைய வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டான். அதனால் அவர் வெயிலுக்குள்ளே கொண்டு வந்தனால மீன் உளுத்து போச்சுது. அது ஒரு மாதிரி கெட்டு போச்சுது. எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை கழுவி கீரி கொஞ்சம் கருவாடு போட்டுடலான்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ நான் சொன்னேன், என் தங்கச்சி பேர் ரெஜினா. நான் சொன்னேன், ரெஜினா வந்த உடனே சொன்னேன், மீன் கழுவி வெட்டி அதை கொஞ்சம் உப்பு போட்டு காய போட்டுரு. அவன் சொன்னேன், இது ஓன் வேலை. நான் சொன்னேன், 18 அப்படின்னு உடனே போய் அழுதுகிட்டே மீன் கழுவுறான். நான் ஹாயா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல ஒரு அடிமை கிடைச்சிட்டா மாதிரி. அவன் வேலையும் செய்து என் வேலையும் செய்து இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்படி 2 நாள் மிரட்டிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், 3ஆவது நாள் எங்கள் அத்தா ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேக் வாங்கிட்டு வந்தார். கேக்குன்னா என் தங்கச்சிக்கு உயிர். எல்லாருக்கும் தான். ஆனால் தங்கச்சி எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் சரி பாகமாக வெட்டி கொடுப்பாங்க. அவள் கையில் ஒரு கேக் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு கேக் கொடுத்தாங்க. நான் மடமடன்னு சாப்பிட்டுட்டு அவள் ரசித்து சாப்பிட்றவா. அவள் கையிலே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன அழகான கேக்கு ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கு. நான் சொன்னேன், ரெஜினா வா. அவள் சொன்னேன், என்ன கேக்? அவள் சொன்ன, உனக்கு தான் கிடச்சிது. நான் சொன்னேன், சாப்பிட்டேன். ஆனால் 18 இருக்குல்ல. அவன் அழுதுகிட்டு அவளை நான் ஒரு கடி கூட கடிக்க விடல. அவன் முன்னாலே ரசிச்சு சாப்பிட்டேன். நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மாவை குறித்து வேதம் சொல்லுது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான், சாத்தானனை போட்டு ஆட்டி பட்டக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு காரியம். அடுத்த நாள் மார்க்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். அவள் கையில் இருந்தது. அவள் வந்தா. இப்போ நான் அடுத்த நாள் மறந்துட்டேன், எப்படியோ ஒரு காரியத்தில் மறந்துட்டேன். அடுத்த நாள் ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாரும் சப்மிட் பண்ணணும், ஸ்கூலில் கொண்டு கொடுத்துடணும் கையெழுத்து வாங்கிட்டு. இப்போ எனக்கு ஒரு நான் அன்னைக்கு கிளாஸில் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுனால ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் வர முடிஞ்சது. தங்கச்சி முன்னால் போயிட்டா. அப்போ நான் பிந்தி தான் வந்தேன். வரும்போது இல்லை போகும்போது பார்த்தேன், ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தேன். அவ பிடுங்க, அம்மாட்ட காட்டினியா? அவ சொன்னா, உனக்கு என்ன? என்னடா எனக்கு என்னன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வந்துட்டா. மறுபடியும் கையில இருந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்தா அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், அம்மா எப்படி கையெழுத்து போட்டாங்க? அம்மா ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா டீச்சர் வேற, கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க. அதனால டீச்சர் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்தா என் தங்கச்சி என்ன செஞ்சிருந்தா தெரியுமா? 18 48 ஆக்கியிருந்தா. எங்க அம்மா அதுதான் நினைச்சிட்டு கையெழுத்து போட்டாங்க. இப்ப எனக்கு 2 பிடி பிடிச்சிச்சு. ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் பண்ணிட்டா. இப்ப எனக்கு 2 ஸ்ட்ராங் பிடி பிடிச்சிட்டு 18 48 ஆயிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வரேன்.
இவன் எனக்கு ஒரே குஷி, இன்னைக்கு கேக்கு மட்டும் இல்லை எல்லாமே அவன் வாங்கிடலாம். சாயங்காலம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் பிந்தி தான் வந்தேன். அவன் முன்னால் வந்துட்டான். அன்னைக்கும் அந்த மனுஷன் மீன் கொண்டு வந்துட்டாரு. அது என்ன மாதிரி மீன்? இந்த பிரான், அது என்னது, விரால் மீன் கொண்டு வந்துட்டார். பெருசு பெருசாக கிடைக்குது டீச்சர் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். பிரான் கழுவுறது எவ்வளவு தலைவலின்னு உங்களுக்கு தெரியும். நான் உடனே ரஜினா அவ என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மீனை கொஞ்சம் கழுவு. அவ சொன்ன முடியாது. முடியாதா? 18 48 எல்லாம் சொல்லி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உனக்கு பயமா இல்லையா? உன்னை எங்க அம்மா வந்துட்டாங்க, என்னடா 18 48 இருக்க? அவதான் ஏன்டா சொல்லி மன்னிப்பு கேட்டாள. போ. என்ன செஞ்சா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னால போய் அம்மா காலில் விழுந்து அழுது கரைஞ்சு, அம்மா எனக்கு 18 தான் கிடைச்சது, நான் உங்கள்கிட்ட 10 40 போட்டு மன்னிச்சுக்குமான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாவும் சரிம்மா இனிமே அடுத்த இடம் நல்லா படிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் பருப்பும் வேகலை, என் அரிசியும் வேகலை. இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. ஒரு பாவத்தோடு இன்னொரு பாவத்தை கூட்டின பின்னும் தண்டனைக்கு தப்பித்து போனது போல நியாய தீர்ப்புக்கு தப்புறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். சாத்தா என்னைய ஆட்டி வைக்க முடியல, சாத்தா என்னைய மறுபடியும் பாவத்துல தள்ள முடியல. ஏன்னா என் நேசர் எனக்கு எல்லாவற்றையும். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோஸ்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோஸ்தரிப்போம். நல்லா கவனிங்க. ஆனா இப்படி நம்ம மகிழ்கிறன்னா இந்த நித்திய நியாய தீர்ப்பை அளிக்கிறதுக்கு ஆண்டவர் வரும்போது 2 கூட்டத்தை பார்க்கிறாரு. ஒன்னு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய கூட்டம், ஒன்னு தேவனை அறியாத கூட்டம். கீழ்ப்படியாதவர்கள் கேட்டார்கள், இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். அறியாதவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயா ஐயா, இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள், இந்த அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுத்தவர்கள் எங்களை நினைக்கலையா, எங்களை மறந்துட்டாங்க, எங்களுக்கு சொல்லல. தேவஜனமே, அன்னைக்கு நீ கண் கலங்க வேண்டியிருக்கும். உன் தாய், உன் இனத்தார், உன் சகோதரர், உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மாத்திரம் அல்லாமல் இந்த சந்ததிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த சந்ததிக்கு நான் பொறுப்பு. இந்த சத்தியம், இந்த மன்னிப்பின் சரிதை, இந்த நற்செய்தி சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. அப்பொழுதுதானே முடிவு வரும். அப்படி நடக்க வேண்டும் என்றால், அப்படி செயல்பட வேண்டும் என்றால் நீயும் நானும் ஆளாதிருக்க முடியாது, மௌனமாயிருக்க முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு இந்த ஆண்டவராய் இயேசு சொன்னாரே, சேவாவுடைய சந்ததியா, யோனாவின் நாட்களில் இருந்த நினிவேயின் சந்ததியார் எழுமென்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏன் சொல்லல எனக்கு? ஏன் என்கிட்ட வரல? ஏன் எனக்கு அனுப்பி தரல? ஏன் எனக்கு சொல்லலன்னு அவங்க சொல்லும் போது நீயும் நானும் கண்களில கண்ணீரோடு தலை கவிழ்ந்து அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்குமோ
என் சத்திய வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நாம் அனைவரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே, பாவத்திற்கான தண்டனைக்காக அல்ல, ஆனால் பாவிக்கு இயேசுவை சொல்லாத தண்டனைக்கு அல்லது பரிசை இழப்பதற்கு. ரோமர் 14வது அதிகாரத்தில் இருக்கிறது, நாம் எல்லாரும் நியாயத்திற்கு நிற்க வேண்டுமே, கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. தேவன் உன்னை நம்பி தாளந்துகளை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். நீ இவைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும், இவைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினால் தான் நான் ஒரு பாடலை இப்படி எழுதினேன். அந்த பாடலுடைய கவிகள் இப்படி இருக்கிறது. நீ போகாவிடில் யார் போவார், இப்போதில்லாவிடில் எப்போ. நீ போகாவிடில் யார் போவார், இப்போதில்லாவிடில் எப்போ. கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய். கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. இங்க உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரன், பாண்டிச்சேரியில் இருக்கிற வின்சென்ட் சகோதரன், அவளுக்கு ஒரு குட்டி மகா இருக்கிற வாயாடி பொண்ணு, சின்ன பொண்ணு. நேற்று வந்தா, தாத்தா தாத்தா நான் உங்களுக்கு ஒரு முத்தம் தர்றேன்னு சொன்னா, முத்தம் கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன் தாத்தான்னுட்டு ஒரு காணிக்கை கொடுத்தா. நான் அவட கேட்டேன், இந்த காணிக்கை உனக்கு எப்படி கிடைச்சதுமா, நீ ஒன்றும் சம்பாதிக்கலையே, நீ சின்ன பிள்ளை தானே, நீ சம்பாதிக்கலையே, உனக்கு இந்த காணிக்கை எப்படிடா கிடைச்சது. இல்லை தாத்தா, நானும் ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும்ல, நீங்க ஓடி ஓடி ஊழியம் செய்றீங்கல்ல, எல்லா ஊர்லயும் போறீங்கல்ல, ஆண்டவரை தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்றீங்கல்ல. அவ வாயாடி பொண்ணு. இதனால இன்னைக்கு அவங்க அப்பாட்ட கேட்டேன், எப்படி வீட்டுக்கு வந்தவுடனே பைகளை கிடக்கிற எல்லா அந்த காசையும் எடுத்து தான் உண்டியெல்லாம் போட்டு அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து அதை நோட்டாக மாற்றி நேற்று என் கையில் கொண்டது பெரிய தொகையை கொடுத்தேன். சின்ன பிள்ளைங்கிறதுனால அது ஒரு பெரிய தொகை. நான் போயிட்டா, சொல்லிட்டு போயிட்டா. நான் யோசித்து பார்த்தேன், என் அன்பு சகோதரனுக்கு நாங்கள் கொடுக்குற உதவித்தொகை ரொம்ப குறை. மிஷினரி ஊழியத்தில் நாங்கள் ஒன்றும் அதிகம் கொடுக்கல. அவர் சொன்னார், என்னையும் கொள்ளடிச்சு தானே கொடுத்துருக்குறான்னு சொன்னார். ஆமாம், ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு வீட்டுக்கு அப்பா வந்தவுடனே காசை கையில் வாங்கி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குங்கிறது உரிமை இருந்தாலும், எங்கேயோ தூர தேசத்தில் பீகாரில் அவள் குட்டி பிள்ளைய வந்து பார்த்தபோது நிறைய பிள்ளைங்களுக்கு இயேசுவை சொல்கிறத பார்த்துருக்குறா. எங்கள் வீடியோவில் பார்த்துருக்குறா. ஆயிரமான பிள்ளைங்களுக்கு இயேசுவை சொல்கிறோம். நேபாளத்தில் பிள்ளைங்களுக்கு இயேசுவை சொல்கிறோம், அதெல்லாம் பார்த்துருக்குறா. அடிபட்டாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களை பார்த்துருக்குறா. அதனால் அவள் உள்ளத்தில் அந்த பிள்ளைங்க மத்தியில் இயேசு சொன்னாதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சின்ன பிஞ்சு வயசில் இருக்கிற அந்த தாகம், தனக்கு நன்மை கிடைக்கக்கூடிய காரியத்தை இழக்கிறதுக்கு ஆயத்தமானதுனால அல்லவோ. என் அருமை ஜனமே, நீ எந்த காரியத்தை மனதிலே கொண்டு வாழ்கிறாய் என்பதை நீ நான் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை வரப்போகிறது. என்றால் கேட்டு கேட்டு மறத்து போயிருக்கலாம், நேசரின் அன்பை உதறி இருக்கலாம், கோபாக்கினைகளை அவர்களை திருப்ப கூடாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவனை அறியாதவர்களுக்கு நீங்க தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. 3 நாட்களுக்கு முன்னாக சென்னையில் இருந்தேன். போன வருடத்திலே நடக்கவும் சாப்பிடவும் தூங்கவும் முடியாமல் நான் மாற்றப்பட்டிருந்தேன். ஆகையினாலே சென்னை அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தேன்.
அங்கே 2 வாரங்கள் வெளுத்து என்னுடைய தலை முதல் கால் வரை சோதித்து பார்த்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் கண்டுபிடித்து அது வந்தது போய்விட்டது, எப்படி போனது எப்படி வந்தது என்று தெரியாதுன்னு சொன்னார்கள். ஆனாலும் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் டாக்டர்கள். 11 ஸ்பெஷலிஸ்ட் என்னை சோதித்து பார்த்தார்கள். இறுதியாக அவர்கள் சொன்னது, பேச்சை குறையுங்கள், ஓட்டத்தை குறையுங்கள், பிரயாணத்தை குறையுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். 4 நாளைக்கு முன்னால் மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்க போனேன். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ரஷ்யாவில் இருக்கும்போது டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிற என் மகள் பார்த்து விட்டு, டாடி இவங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நீங்க மறுபடியும் போய் ஒரு செக்அப் பண்ணுங்கன்னு சொன்ன போது நான் அந்த டாக்டர் இடத்துல போய் மறுபடியும் செக் பண்ணும்போது அவங்க என்னை திட்டினாங்க. 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா, நான் உங்கள்கிட்ட சொன்னல 3 மாசம் 4 மாசத்துக்கு செக் பண்ணி பாருங்கன்ட்டு. மறுபடியும் அந்த வியாதியினுடைய கூறுகள் உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்க அதிகம் சத்தம் போடக்கூடாது, நீங்க அதிகம் ஓடக்கூடாது, நீங்க அதிகம் பேசக்கூடாது, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என் கூட வந்தவங்கள சத்தம் போட்டாங்க, எதுக்கு அந்த ஆள் அப்படி பண்றீங்க? அவங்க சொன்னாங்க, அந்த டாக்டர், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்றேன், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், கேளுங்க. ஆனா நீங்க இங்கே பாக்குறீங்க, காலையும் மாலை தினந்தோறும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல கத்துறையா. எதுக்கு தெரியுமா? அழியும் ஜனத்தின் மேல் ஒரு ஆதங்கம் என்னுடைய மக்களுக்கு உண்டாகி விடாதா? பீகார்ல வந்து பாருங்க, அங்கேயும் நான் கத்துறேன், தெரு தெருவா ஊர் ஊரா கத்துறேன். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது நம்மால என்ற அளவுக்கு கொஞ்சம் பேரையாவது அக்னியை நின்று பிடித்து விட மாட்டோமா? தேவஜனமே, குட்டி பிள்ளைகளுக்கு தங்களால பணம் தான் கொடுக்க முடியும். என்னை போன்றவர்களுக்கு கத்தியே கர்த்தருடைய ராஜ்யத்தின் ராஜ்யத்தை சொல்ல முடியும். நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்ட நீங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லாரும் கண்களை மூடலாம், யார் எந்திரிக்க கூடாது. ஐ எம் ஃபினிஷிங். 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். தயவு செய்து ஆவியானோடைய அசைவாடுதலை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஐயா, சுவிசேஷிக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு வர்ற பெரிய தண்டனைகளை வேதத்துல வாசிக்கிறேன். நித்திய அக்னிக்கு, நித்தியமாய் எரிகிற தீக்கு அவங்க போறதுக்கு முன்னதாக நீங்க அவங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தீங்க. ஆனா ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்களுக்கு நீங்க மனதிறங்கணும்னா நான் தான் கிரியை செய்யணும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, ரட்சிப்பை சுதந்திரிக்காம இருக்கிற நீ இருந்தா இன்றைக்கு அவரிடத்துல வந்துவிடு. அணைக்கும் கரங்களிலே ஆணிகள் ஏந்தி உன்னை ரட்சிக்கிற வந்த ஆண்டவர் மத்தியில வந்திருக்கிறார். அவர் கையில கொடுத்து விடு. நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளையாயிருப்பாய்டா. அறியாதவர்களுக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதை தீர்மானிப்பதற்கு உன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய். இதுவரைக்கு கேள்விப்படாத ஒரு பெரிய கூட்டத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாலிபம், என் பலன் குன்றி போகும் என்னதாக நான் என்ன செய்ய போகிறேன்? 2 அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். இதுவரை இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவத்திலே வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னிக்கும்படியாக உங்கள் தங்கை செய்தது போல நானும் வருகிறேன் என்று சொல்லுகிற யாராயிலும் இருந்தாலும் ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் முழங்கால்களை முடக்குவதன் மூலமாகவோ, என் பிள்ளைகளை தருவதன் மூலமாகவோ, என் பணத்தையும் என்னுடைய நேரத்தையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக, அறியப்படாத பகுதிகளுக்காக தத்தம் செய்வதற்கும் என்னை தருகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கும் நான் அழைப்பை கொடுக்கிறேன். எல்லாரையும் முன்னுக்கு கூப்பிடுறதுக்கு இடமில்லை என்றால் தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்றால் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம், ஐயா எதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறவர்களே அல்ல,
நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவருடைய வருகையின் நாட்களுக்கு எங்களையும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களையும் எங்களுடைய வெளியே தருகிறோம் என்று சொல்கிறவள் எழுந்து நிற்கிறவர்கள் 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஜீசஸ், நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். பாடலாமா ஜபமாக? நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான வாக்கியமே, என் வாழ்வின் பாக்கியமே. வல்லாண்டவரே, நம்முடைய பிள்ளையுடைய ஆதங்கத்தை புரிந்து கொண்டு அவர்களை தஷ்டப்படுவீராக. ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்து விடுவீராக. ரட்சிப்பை கூறி அறிவிக்கிற ஜனமாக எழுப்பி விடுவீராக. எதையும் இழக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றி விடுவீராக. மறுபடியும் அந்த 2 லைனை மட்டும் வாசி பாடலாமா? நானும் என் வீட்டாருமா என்றார் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லு